வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இந்தியா கூட்டணி தன்னுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. ஆந்திராவை சேர்ந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணியின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திராவில் எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ஜனநாயகத்துடைய மாண்புகளை சுதர்ஷன் ரெட்டி காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியுடைய எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களிடம் சிபிஆரை அறிமுகப்படுத்தி அவருக்கான வாக்கு சேகரிப்பை பாஜக தொடங்கி இருக்கிறது பிரதமர் முன்னிலையில். ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை களமிறக்கி இருக்கிறது காங்கிரஸ். தென் மாநிலங்களை குறிவைத்து இந்த தேர்தல் நகர்த்தப்படுகிறதா, ஆந்திரா விசஸ் தமிழகம் அப்படின்னு நகர்த்தப்படுகிறதா, இதில் பல கட்சிகளுடைய வியூகம் எப்படி இருக்க போகிறதுன்ற கேள்வியும் இருக்கிறது. சிபிஆர் விசஸ் சுதர்ஷன் ரெட்டி, இந்தியா கூட்டணியின் வியூகம் என்ன விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முனவர் பாஷா, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இனியன் ராபர்ட், அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் சில நிமிடங்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு இனியன் ராபர்ட், திடீர்னு பரிசீலிக்கப்பட்ட பெயர்கள் அல்லது வெளிவந்த பெயர்கள்லாம் வேற என்னமோ சொன்னது. ஆனால் திருச்சி சிவா அவர்கள்லாம் கூட இருக்கலாம் அப்படின்ற பெயர்கள் வந்தது. மயில்சாமி அண்ணாதுரை இருக்கலான்ற பெயர்கள் வந்தது. திடீர்னு திரு சுதர்ஷன் ரெட்டி வர்றாரு அப்படின்னா எந்த அடிப்படையில் காங்கிரஸ் இதை தேர்வு செய்தது? இல்ல, இது திடீர்னு வந்ததெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா மத்த எல்லாமே ஊடகங்கள்ல வந்த ஒரு இதுவா தான் பார்க்க முடியும். அதிகாரப்பூர்வமாக இவர்தான் அவர்தான் என்பதை இந்தியா கூட்டணி எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணவே இல்லை. அதனால இது ஒரு திடீர் நடவடிக்கையாக பார்க்க முடியாது. காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ரகசியமாக நடந்த பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வெளிப்படையாக நாங்க ஊடகத்துக்கு முன்னாடி இன்றைக்கு தலைவர் கார்கே அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இப்ப எது திடீர் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எது திடீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரபலமான தமிழ் படத்துல சொல்ற மாதிரி திடீர்னு விடுகுதான், திடீர்னு உடையதாங்கிற மாதிரி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நெருக்கத்துல இருக்கும் பொழுது திடீர்னு துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்றாராம், திடீர்னு ஒரு காலமா போறாராம், திடீர்னு தேர்தல் அறிவிக்கிறாங்களாம், திடீர்னு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் அறிவிக்கிறாங்களாம். அப்போ இதுதான் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ நாங்க அறிவிச்சது என்பது ஒரு திடீர் சம்பவம் கிடையாது. இது எல்லாமே மக்களுக்கு அதிர்ச்சியூட்ட விஷயமாக, இன்னும் சொல்ல போனா ஜெகதீப் தங்கர் எங்க இருக்கான்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா அவரை குறித்து பல மர்மங்கள், பல விஷயங்கள் இன்னும் வெளியில வராமல் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சுதான் பார்க்க முடிகிறது. நாங்க ஒரு தெளிவான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சிபிஆர் அவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் RSS அமைப்புல பல முறை அவர் பயணிச்சிருக்காரு. பாஜக சார்ந்தும் பல தேர்தலில் போட்டிட்டு பல முறை தோற்றும் இருக்கிறார். கவர்னரா இருந்திருக்காரு. அவர் பாஜக முன்னிலைப்படுத்தும் தேர்தல். அதற்கு நேர் எதிராக சுதர்ஷன் ரெட்டி, இவர் யாருன்னா, ஒரு படித்து வழக்கறிஞராக பார் கவுன்சில பதிவு செய்து ஹைதராபாத் நீதிமன்றத்துல பணியாற்றி, அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்து, லோக் ஆயுக்தா தலைவராக இருந்து, இப்படி பல ஒரு நீதித்துறையில, குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு எக்ஸ்பர்டீஸாக இருக்கக்கூடிய நபர் தான் சுதர்ஷன் ரெட்டி. அப்போ இந்த ரெண்டு பேருக்குமான இந்த கான்ஃபிளிக்ட் எப்படின்னு பாருங்க. அதாவது இந்தியாவில பல முறை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்த ஒருவரும், இந்த பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்த ஒருவரும், இருவருமான போட்டி நடக்குது. இல்ல, அந்த ஒப்பீடு இன்னைக்கு சரியா? ஒவ்வொரு முறை தடை செய்யப்பட்ட பிறகும் RSS அதை உடைச்சிருக்குல்ல. RSS செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு பாஜகவினர் ப்ரௌட் RSS மெம்பர்னு சொல்லிக்கிறாங்க. இன்று தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லையே. இல்ல, இன்னைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணல நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கும் அது ஆக்டிவா தான் இருக்கு. ஆனா நான் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்தியாவில பல முறை, குறிப்பாக காந்தி படுகொலையில, எமர்ஜென்சி சமயத்துல பல முறை இந்தியாவில ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்த ஒரு அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் மறந்துடக்கூடாது. இல்ல சார், அவர் பாஜகவுடைய முகம் இல்லையா? இன்னொன்னு, அவருக்கு நேற்று விவாதத்துல கூட சொன்னது, அவர் எல்லா கட்சியினரிடமும் நன்மதிப்பை பெற்றவர். அவருக்கு எதிர்முகாம்ல கூட பாராட்டு இருக்கு. ஏன் எதிர்முகாம்ல இருந்து கூட ஓட்டு போடலாம். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. ஜெகதீப் தன்கர் மாதிரி அவர் செயல்பட மாட்டார் அப்படின்னு விஷயங்களை சொன்னாங்க. அது அவருடைய பாசிட்டிவ் சைடா பார்க்கலையா? இல்ல சார், இல்ல. அது என்ன, அரசியலை தாண்டி நட்பு ரீதியாக பழகலாம் எல்லாரும் கூடயுமே. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம் அப்படின்னு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சித்தாந்தத்துல இருந்து வராரு.
அப்போ அந்த சித்தாந்தம் சார்ந்த ஒருவர் தான் பாஜக முன்னிலைப்படுத்துகிறது. நீங்க அவர்கிட்ட போய் நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவரே ஒத்துக்க மாட்டாங்க. பிஜேபி முதல்ல ஆர்எஸ்எஸ் பாரு அவரே சிபிஆர் சாரே நான் முதல்ல ஆர்எஸ்எஸ் காரன் அப்புறம் தான் பிஜேபி காரன் சொல்லுவாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இவர்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க துணை ஜனாதிபதியாக. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இந்த பக்கம் ஒரு அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு நபரை எந்த விதமான சார்பும் இல்லாத அந்த பதவிக்கு பொருத்தமான நபர். ஏன்னா ஜனாதிபதி என்பவர் ஒரு நியூட்ரலா இருக்க வேண்டிய ஒரு பர்சன். அப்படி நியூட்ரலா இருக்கிற ஒரு பர்சனை தான் நாங்க நிறுத்திருக்கோமே தவிர எந்த கொள்கைக்கும் சார்ந்த ஒருவரை நாங்க நிறுத்தல. நாங்க இல்ல சார், அப்ப காங்கிரஸ் முந்தைய முறைகள்லாம் அதை பண்ணிருக்கலாமே. ஏன் பிரணாப் முகர்ஜியை முன்னாடி கொண்டு வந்தாங்க, பொது வேட்பாளர் போட்டிருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜை கொண்டு வந்திருக்கலாமே அன்னைக்கு. ஏன் பிரதீபா பாட்டீல் வந்தாங்க? அவங்களாம் கட்சி சார்ந்தவங்க இல்லையா? இல்ல நான் கட்சி சார்ந்தவங்க நான் சொல்லல, நான் ஒரு கொள்கை சார்ந்தவங்க நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஒவ்வாத ஒரு கொள்கை, அது நான் தெளிவா பதிவு பண்றேன். அந்த கொள்கையிலிருந்து ஒருத்தர் வராரு. பிரதீபா பாட்டீல் அவர்களோ பிரணாப் முகர்ஜி அவர்களோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒவ்வாத கொள்கையிலிருந்து வரல. அதனால இது ரெண்டுத்துக்குமான கான்ஃபிளிக்ட் நம்ம தெளிவா இங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சுதர்சன் ரெட்டி கான்ஸ்டிடியூஷன் மேல சத்தியம் எடுத்துக்கிட்டு அதை பாதுகாப்பேன், அதுக்காக உழைச்சிருக்கிறார். அதை சமூக நீதி சார்ந்து பல வழக்குகளை தீர்ப்பு எழுதியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு சமூக நீதி சார்ந்து, உங்களுக்கு இந்திய கூட்டாட்சி சார்ந்து பல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய நபர் நாங்க முன்னிலைப்படுத்திருக்கோம். ஆனா இந்த பக்கம் இருக்கிற நபர் என்ன சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுல ஹிந்திக்காரங்க எல்லாம் தாக்கப்படுறாங்க தமிழ் தெரியாததுனால, ஹிந்தி பேசுறதுனால அப்படின்னு பேசியவர் தான். அதுக்காக நம்ம கிட்ட ப்ரூஃப்ல நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இந்தியாவுல பன்முகத்தன்மையை கொண்டாட தெரியாத அல்லது பன்முகத்தன்மை மீது வன்மம் உள்ள ஒருவர் தான் இன்று வேட்பாளர் இருக்கார். அவர் ஜெயிப்பாரா தோப்பாருன்றது ரெண்டாவது, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க ஜெயிப்போமா தோப்போமான்றது ரெண்டாவது கவலை இல்லை. ஆனா அந்த நபர், அவருடைய சித்தாந்தம், அவருடைய அந்த பார்வை, யாருடைய அடிப்படை அவர் அப்படின்றதுலாம் நமக்கு வரலாறு இருந்தே புரிஞ்சுக்க முடியும். கேட்போம். ஓகே, தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாஜக தரப்பிலிருந்து திரு கருணாகரஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு கருணாகரஜன், ஜனநாயகத்தின் மாண்புகளை காக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார். திரு இனியன் ராபர்ட் சொல்றாரு, என்னதான் சிபிஆர் கட்சிக்காரர் சொல்றாரு, அவர் ஆர்எஸ்எஸ் காரரா, முன்னாள் நீதிபதியா, ஜனநாயகத்தை காக்கக்கூடியவரா, ஜனநாயகத்தை நம்பாதவரா அப்படின்னு கேள்வி எழுப்புறார். ஜனநாயகத்தின் முறைப்படி ஆட்சி நடத்துகிறவர்களா அல்லது சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களா அப்படிங்கிற இந்த பட்டிமன்றம்லாம் இப்போ தேவையில்லை. மரியாதைக்குரிய மேதகு அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தகைய அன்பு, எல்லோருடையும் பாராட்டக்கூடியவர். ஜாதி மத வேறுபாடுகள் பாராது, ஏழை பணக்காரர் வேறுபாடுகள் பாராது, பாகுபாடின்றி அனைவரோடும் பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். 45 ஆண்டு கால அவருடைய வாழ்க்கையில் இந்த மக்களுக்காக, தமிழகத்திற்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர். பல்வேறு பதவிகளில் அவர் இருந்தாலும் அந்த பதவிக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரே ஒழிய இவரையிட்டு அந்த பதவிக்கு சிறுமை எந்த காலத்திலும் ஏற்பட்டதில்லை. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கூட நமது மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து உடல்நலம் விசாரித்த ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு பண்பாளர். முறையில குணாதிசயங்கள் வேற, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை என்னன்னு பாருங்க. ஆர்எஸ்எஸ் கொள்கை அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கொள்கைன்னா இந்த நாட்டில் இவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போக முடியாது. பாரத பிரதமர்ல இருந்து அங்கே இருக்கிற மத்திய அமைச்சர்கள், பெரும்பான்மையான மத்திய அமைச்சர் உள்பட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், சிந்தனை உள்ளவர்கள் தான். ஆர்எஸ்எஸ் இந்த தேசத்தை காப்பாற்றுகிற இயக்கம், இந்த தேசத்திற்கு எதிரான இயக்கம் அல்ல. இந்த தேசத்திற்காக மட்டுமே குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், கட்சி பாராமல், சமுதாயம் பாராமல், மதம் பாராமல், ஜாதி பாராமல் இந்த நாட்டுக்காக குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ். மதம் பாராமல் குரல் கொடுக்குதா? நிச்சயமா கொடுக்குது. மோகன் பாகவத் அவர்கள் எத்தனை நாள் இந்தியர்கள் பேசியிருக்காரு. இந்தியர்கள் நீங்க எல்லா மதத்தையும் ஒன்னாதான் பார்க்கணும்னு எத்தனை முறை பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியாது. அவர் கேட்கறது காதுகளுக்கு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட வரலாறு இருக்கு, அதை மறந்துடுறீங்கன்னு. வரலாறு எல்லாரும் ஏன் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்க அத்தனை கட்சியும் தான் தடை செய்யறாங்க. இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்து 2வது சுதந்திர போர் அப்படின்னு நம்ம இங்க இருக்கிற முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி பீரியட்ல கலைஞர் கடிதத்தை எழுதி தள்ளினாரு. அதெல்லாம் இனியன் ராபர்ட்டுக்கு தெரியாதா? ஜனநாயகங்கிறது ஒரு கேள்விக்குறியானதே காங்கிரஸ் காலத்தில் தானங்க.
இப்படி கூட ஒரு எமர்ஜென்சியில் ஒரு கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஏன் நம்ம தினத்தந்தி பத்திரிகையில் என்ன செய்தி வரணுங்கிறத 6 மணிக்கு அனுப்பி அப்ரூவல் வந்த பிறகுதாங்க பிரிண்டிங் போகும். அப்படி ஜனநாயகம் கொடுமை பண்ணவங்க இவங்க ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு நேரங்களில் எல்லா இயக்கங்களையும் தடை பண்ணுவோம், அது பண்ணுவோன்னு சட்டத்தை தவறாக பயன்படுத்தி செய்த காரியத்தால் ஒரு வளர்ச்சியை, இந்த நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே, அதற்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிற, உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற இயக்கத்தை குறை சொல்றது, அது துணை ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டுக்கு அடுத்த துணை ஜனாதிபதியாக பதவியேற்கிற விஷயத்துல இதையெல்லாம் இவங்க கம்பேர் பண்ணி பேசுறதெல்லாம் விரக்தியில, வெறுப்புல, யூனியன் ராபர்ட்டோட தலைவர் ராகுல் காந்தி எப்படி வெறுப்புல பேசிட்டு இருக்காரோ அந்த மாதிரி யூனியன் ராபர்ட் தந்தியில உட்காந்து வெறுப்புல பேசிட்டு இருக்காரு. உங்க தோல்வி உறுதி, பெருந்தன்மை இல்ல. ஒரு உண்மையான பச்சை தமிழன் ஒருவர் துணை ஜனாதிபதி ஆகிற வாய்ப்பை மீண்டும் நாம் ஒரு முறை பெற்றிருக்கிறோமே, அதை பாராட்ட மனமில்லை. அதற்கு குறை சொல்லி கண்காது வைத்து மூக்கு வைத்து ஒரு குட்டி கதை சொல்லி கொண்டிருக்கிற இந்த மோசடி பேர்களை தமிழக மக்கள் அறிவார். வார்த்தையில் பேசுங்க. நான் திரு சஃபி சுலைமான், ஆந்திராவை சேர்ந்தவருக்கு வாக்களிக்க போறீங்களா, பச்சை தமிழருக்கு வாக்களிக்க போறீங்களா? இந்த கேள்வி திமுகவை நோக்கி திரும்பல இல்லை. இதில் முதல்ல நடக்க இருப்பது துணை ஜனாதிபதி தேர்தல். அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், செகண்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்தியா. இது நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அண்ணன் சிபிஆர் அவர்களோ இப்போ இது பண்ணிருக்கிற அண்ணன் சுரேந்தர் ரெட்டி கூட ஒவ்வொருத்தட்டா போயிட்டு ஓட்டு கேட்க போகிறதில்ல, ஒரு மக்களையே போய் சந்திக்க போகிறது. எம்பிஸ்ட் மட்டும். எஸ், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது, இந்த எலெக்ஷன் முதல்ல தேவையா? இப்போ நடக்கவிருக்கிற துணை ஜனாதிபதி தேர்தல்ங்கிறது முதல்ல தேவையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரீசன், ஒருத்தர் ஒழுங்காக இருந்தாருங்க துணை ஜனாதிபதியா, ஜக்தீப் தங்கர்னு. அன்னைக்கு ஹவுஸ் முடிச்சுட்டு நடந்து போனார், போனவர் திரும்ப வரல. என்னன்னு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு. இல்லை, ஆஸ் அ டாக்டர் நானே கேட்குறேனே, உடம்பு சரியில்லைன்னா தே ஷுட் பி அன் அஃபீஷியல் ரிப்போர்ட் ஃப்ரம் த பார்ட்டி ஆர் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ஆர் பை ஹிம்செல்ஃப். என்ன ரீசன், வாட் வாஸ் ஹிஸ் இஷ்யூ, ஒய் ஹீ குட் நாட் கண்டினியூ இன் தட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஆர் ரன் த ஹவுஸ். அன்னைக்கு ஈவினிங் இருக்கிற ஹவுஸே ரன் பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத நாட்டிற்கு சொல்லக்கூடிய கடமை ஒரு துணை ஜனாதிபதிக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ அல்லது இப்போ இருக்கிற பிரதமருக்கோ உரித்தானது. அதுவே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்கு. இந்த ஓட்டுச்சோரி, எஸ்ஐஆர் பிரச்சனைலாம் விட்டுருங்க. வாட் ஹேப்பன் டு ஜக்தீப்? அவர் எங்கே இருக்கார் இப்போ? வேர் இஸ் ஹி? அவர் எங்கே இருக்காருங்கிற இதை கோர்ட்டில் சொல்ல முடியும், ஹேபியஸ் கார்பஸ் போடணும் போல அவர் எங்கே இருக்காருன்னு. அந்த இதில் போயிட்டு இருக்கும்போது இப்போ துணை ஜனாதிபதி தேர்தல்னு ஒன்று கொண்டு வராங்க இல்லையா? அதுலேயும் சரி, வெல் அண்ட் குட், நீங்கள் கொண்டு வரீங்க, ஒருத்தர் அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் தேவை தான். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஆந்திர இவருக்கு ஆதரிக்கணுமா, தமிழ்நாட்டுக்கு ஆதரிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்குறேன். அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே இல்லை சார். இது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போறாரு, தமிழ்ஸை ரெப்ரசன்ட் பண்ண போறது இல்லைங்க. அவர் அங்க போயிட்டு நம்ம பெருமைகள் அது ஒன்று தானே சார். எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருந்து மத்திய அமைச்சர் இல்ல, அண்ணன் சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து, நாளையில இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு பத்தி நான் பேச போறேன், நாளையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற ஜகதீப் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி எஸ்எஸ்ஐ ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் இருக்காது. எஸ்எஸ்ஐ ஃபண்ட்ஸ் முழுமையாக வரும். அதே மாதிரி ஜிஎஸ்டியுடைய வருவாய் என்ன உண்டோ அது தமிழ்நாட்டுக்கு உண்டான விஷயம் முழுமையாக வரும். தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அனைத்து அநீதிகளும் உடனே நான் முன்னின்று நிறுத்துவேன். எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்த மாதிரியோ, ஜெயராம் ரமேஷ் செய்த மாதிரியோ நான் இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத முன்னின்று நானே பேசி பிரதமரிடமோ உள்துறை அமைச்சரிடமோ நிதி அமைச்சரிடமோ நானே பேசி செய்வேன் என்னும் வாக்குறுதியை அவர் தமிழர் சார்பாக கொடுக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சொல்கிற கேள்வி எடுபடும். ஏன் சொல்கிறேன்னா, பூரி ஜெகநாதர் கோயிலில் போயிட்டு தமிழர் சாவியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு திருட்டு பட்டம் கட்டின திரு மோடி அவர்கள் அறிவிச்ச இந்த இவர் சிபிஆர் அவர்களை திமுக எப்படி ஆதரிக்கும், தமிழ்நாடு எப்படி ஆதரிக்கும்? ஏன்னா இங்க இருக்கிற 40 தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? வெரி பிராங்க் சொல்றேன் கேளுங்க, தமிழ்நாட்டு மக்கள் இந்த 40 எம்பிக்களையும்
பாஜக இருக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான போக்கில் ஆர்எஸ்எஸ் சார்பாக இங்க யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக வாக்களித்த 40 பேரும் எப்படி ஆர்எஸ்எஸ் சார்பாக போகக்கூடிய ஒரு துணை ஜனாதிபதிக்கு வாக்களிப்பார்கள்? அப்போ அந்த 40 எம்பிக்களும் வாக்களிக்கிற நிலைமை வந்தால் ஆர்எஸ்எஸ்க்கு வாக்களிக்கிற மாதிரி இல்லையா? தமிழ்நாடு எப்படி ஒப்புக்கொள்ளும்? நாங்க ஆர்எஸ்எஸ் இங்க இருக்கக்கூடாது, பாஜக இங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்களிச்சோம், நீங்க எப்படி வாக்களி கேட்பாங்க இல்லையா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்? பாயிண்ட் நம்பர் 3, எல்லாத்துக்கும் மீறி நீங்க கேட்கிற ஒரு கொஸ்டின், எல்லாரும் கேட்கிற கொஸ்டின், 22 மார்ச் 2025 இதே அண்ணன் சிபிஆர் அவர்கள் பேசுறாரு, தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது, எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை. யார் பேசுனது? இப்ப முட்டு தராங்க இல்லையா தமிழர்னு, அவர் சிபிஆர் அண்ணன் பேசுனது, சமண மதம் தோன்றிய போது 3/2 பங்கு தமிழர்கள் அதை பின்பற்றினர். இன்று 40,000 தமிழ் சமணர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளது. இதெல்லாம் யாருடைய சித்தாந்தம்? See, very clear, this is the war between ideologies. ஐடியாலஜிக்கு இருக்கிற வார். இந்த ஐடியாலஜி தூக்கி கொண்டு ஒருத்தர் இந்தியாவுக்கு ஒவ்வாத, தமிழர்களுக்கு சிறிதும் ஒவ்வாத ஒரு ஐடியாலஜியோட, ஒரு சித்தாந்தத்தோட ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அங்கே போய் துணை ஜனாதிபதி உட்கார வைக்கிறார்னா அது திமுக இல்ல, தமிழ்நாடே ஒப்புக்கொள்ளாது. திருமணவர் பாஷா, என்னதான் சிபிஆரை தமிழ்நாட்டுக்காரன்னு பார்த்தாலும் அதை தாண்டி சித்தாந்த போர் இங்கே வேற இருக்கு. இன்னைக்கு வாக்கு திருட்டு பற்றி பேசுகிறாங்க, நடுநிலையாக ஒருத்தர் வரணும்னு பேசுகிறாங்க, ஏன் பொது வேட்பாளர் ஒருத்தர் வேணும்னு கேட்குறாங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து. அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டப்போ ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சார், துணை ஜனாதிபதி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் காலத்திலே அப்துல் கலாம் அவர்கள் என்ற ஒரு தமிழரை ஜனாதிபதியாக்கி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது. இப்பொழுது 2வது முறையாக துணை ஜனாதிபதி தேர்தலில், அதுக்கு முன்னாடி 2 பேர் தமிழர்கள் சார், நான் சொல்றது வந்து பாஜக ஆட்சியை பற்றி சொல்றேன். வெங்கட்ராமன் இருந்தார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. அந்த காலம் வேற. பாஜக வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி, தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி, சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி என்றெல்லாம் சொல்லுகின்ற காலத்திலேயே வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கினார். இப்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு தமிழரை துணை ஜனாதிபதிக்கு நிறுத்தி இருக்கிறார்கள். இதில் வந்து சித்தாந்தத்தை பேசுவது என்பது, இவர்களுக்கு தேவைப்பட்டால் தமிழர்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்வார்கள். இப்பொழுது ஒரு தமிழர் நிறுத்தப்பட்டு விட்டால் அங்கே சித்தாந்தத்தை காரணம் காட்டி அவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை மரியாதைக்குரிய பிரதிபா பட்டேல் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது மராட்டிய மாநிலத்திலே சிவசேனா ஒரு மதவாத கட்சி தான். காங்கிரஸ் வேட்பாளரை ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி ஒரு மராட்டியருக்கு இந்த பெருமை கிடைத்திருக்கிறது, மதிப்பு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இண்டி கூட்டணியிலிருந்து அவர்கள் கட்சிகளில் ஏதாவது ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்க வேண்டும். வெற்றி என்பது தங்களுக்கு இல்லை என்று உறுதியாக தெரிந்ததற்கு பின்னால் பாவம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தி அவரை பலிகடா ஆக்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் அந்த இடத்துல நிறுத்துவது ஒரு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அப்படின்றப்போ ஜனநாயக மாண்புகளை காப்பாற்றுறதுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. இல்லை, ஜனநாயக மாண்பை காப்பாற்றுவதற்கு தேர்தல் தேவைதான். நீங்கள் கொள்கை ரீதியாக அவர்களை எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிலே ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியாதா? உங்கள் எத்தனையோ பேர்கள் பரிசீலனைக்கு வந்ததாக சொன்னார்கள், பத்திரிகைகளில் வந்தது. அப்படி யாராவது ஒருத்தர், இல்லை இருப்பதிலேயே நிதியமைச்சராக இருந்த சிதம்பரத்தை நிறுத்தியிருக்கலாம், அல்லது பாராளுமன்ற குழுவினுடைய திமுக தலைவர் திருச்சி சிவாவை நிறுத்தியிருக்கலாம், மயில்சாமி அண்ணாதுரையினுடைய பெயரும் சொல்லப்பட்டது. இல்லை, இவர்களெல்லாம் இல்லாமல் வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற இவருடைய கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்களை யாரையாவது நிறுத்தியிருக்கலாம். யாரையும் நிறுத்தாமல் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது தோல்வி நிச்சயம் என்று தெரிந்தே வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே பார்த்தால் கண்டிப்பாக வாக்கு எண்ணிக்கை வேறு சார். அந்த பெர்செப்ஷனில் இனியன் சொன்ன மாதிரி சிபிஆர் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான முகம். அவர் பல மாநிலங்களுடைய கவர்னர் பொறுப்பை பார்த்துட்டு இருக்காரு.
ஆனா ஒரு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி நிக்கிறான்றப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் சார் நான் என்ன தகுதி தாங்க சார் நீங்க இல்ல பதவிக்கு அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் தகுதி இருக்கு நிக்கிறாங்க. இது என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்ல காங்கிரஸ் அதை முன்மொழியுது சார். படிச்ச நீதிபதியான நீதிபதி ஆயிருப்பாரு. இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல காங்கிரஸ் அதை சொல்லுது. ஜனநாயகத்தின் மாண்புகளை இவர் காப்பாற்றுவார்ன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க காப்பாற்றுவீங்க. இப்போ வந்து பிரதமர் மோடி ஜனநாயக மாண்பை யார் காப்பாத்தல? ஜனநாயக மாண்பை காப்பாத்துறதுனால தான் மக்கள் வாக்களிச்சு பாஜகவை 3வது முறை ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க. அவங்க ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. நீங்க ஒரு நீதிபதியை நிறுத்துறீங்க. நீதிபதி தான் ஜனநாயக மாண்பை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் வேற யாருமே இங்க அரசியல்ல இருக்க முடியாதா? சட்டம் படித்து நீதிபதிகளாக ஓய்வு பெற்றவர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறதா? ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். அவர்களிலே யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாக்குகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்த்தால் சிபிஆர் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதி என்பது 400 சில்லறை வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறது. எனவே இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடுதலாக பல அரசியல் கட்சிகள் வாக்களிக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக சிபிஆர் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று தெரிந்துதான் இண்டி கூட்டணி பாவம் இப்படி ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை அழைத்து வந்து வேட்பாளராக்கி இருக்கிறார்கள். கேட்போம் திரு இனியன் ராபர்ட். வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது கட்சிக்காரர்கள் நிப்பாட்டி இருப்பாங்க. வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றதால தான் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்லாம் கொண்டு வந்து அவரை இன்னைக்கு வந்து பலிகடாக்கியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து திரு முனவர் பாட்ஷா சொன்ன கருத்தை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் 2 முன்முடிவுக்கு வந்துட்டார். என்ன 2 முன்முடிவு அப்படின்னா, 3வது முறையாக பாஜகவுக்கு மக்கள் வாக்களித்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாருல, அது குறித்து தான் பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில. நாம அதை தனியா பேசுவோம், எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம எலெக்ஷன் கமிஷன் மூலமா தனியா பேச வேண்டிய தலைப்பு ஒண்ணு. 2வது, தேர்தலில் தோல்வி அப்படின்னு ஒரு யாரும் சொல்லவே இல்லையேங்க. நாங்க தோக்க போறோம் நாங்க சொல்லவே இல்லை. இது ஒரு முயற்சி. அவங்களும் தோக்கலாம், நாங்களும் தோக்கலாம். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே சரி பாருங்க, இன்னும் தெலுங்கு தேசம் கட்சி தன்னுடைய முழுமையான அறிக்கையை விடவில்லை. அதே மாதிரி பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதியும் இன்று வரை வாய் திறக்கவில்லை. அப்போ இது வந்து பாஜகவுக்கு புல் ஸ்டாப்பா இல்ல கமாவான்றது இந்த 2 கட்சிகள் வாய் திறந்த பிறகுதான் நமக்கு தெரியும். 5 நாளைக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி, சுதர்சன் ரெட்டி பேர் வரதுக்கெல்லாம் முன்னாடி 6 நாளைக்கு முன்னாடியே என்ன சொன்னாரு நியூஸ்ல, சந்திரபாபு நாயுடு அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தியை கசிய விட்டார். இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ இந்திய ஜனநாயகத்துல எது வேணா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பாஜகவுடைய என்டிஏ ஆட்சிக்கே இது புல் ஸ்டாப்பா இல்ல கமாவா என்பதை இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் எழுத போகிறது. அதுக்குள்ள அவசரப்பட்டு இவங்க தோக்குற வேட்பாளர் நிறுத்திட்டாங்க, தோக்கதான் போறாங்க என்ற முன்முடிவுக்கு ஏன் நம்ம போகணும் என்பதுதான் எங்களுடைய கருத்துங்க. இல்ல அதுல இல்ல அது அடையாள அரசியலுக்காக நீங்க நிப்பாட்டி இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இல்லையா? இல்ல இதுல ஒரு அடையாள அரசியல் வேட்பாளரா நிறுத்தினதுக்கும் இன்னைக்கு இவரை நிறுத்தி ஒரு உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு வாஜ்பாய் நிப்பாட்டினார். நான் திருப்பி அதே கேள்வி நான் கேட்பேன். திரு அப்துல் கலாம் அவர்களும் திரு சிபிஆர் அவர்களும் ஒன்னா? இருவரும் ஒரே கொள்கையை சார்ந்தவங்களா, ஒரே அமைப்பை சார்ந்தவங்களா? திரு அப்துல் கலாம் அவர்கள் என்ன பேசினாரு, இவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அதை வச்சு இருவரும் ஒரே ஐடியாவை சார்ந்தவங்க நமக்கு புரிஞ்சுருவாங்க. இன்றைக்கு நாங்கள் திரு சுதர்சன் ரெட்டியை நிறுத்துவதற்கான காரணம் என்ன? நாங்க இன்றைக்கு பேசுகின்ற ஒரு நரேட்டிவ், ஒரு அரசியல், இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், மாநில சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு. அந்த நரேட்டிவ்க்கு உட்படுகின்ற ஒரு நபர் அவரு நீதிபதியாக இருந்திருக்கா. அவரு கஷ்டப்பட்டு வழக்கறிஞராக சட்டம் பயின்று உச்ச நீதிபதியாக ஆயிருக்கிறார். எல்லாராலும் ஆக முடியாது, எல்லாராலையுமே வந்து நீதிபதி ஆக முடியாது, எல்லாராலையுமே இன்னொரு வாதம் இல்ல. நீதிபதிகள் தான் வந்து அவையை நடத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கப்போ எத்தனையோ பேர் முன்னாடி இதற்கு முன்னுதாரணமா இருந்திருக்காங்கல்ல. அரசியல்வாதிகள் தான் சிறந்த சட்டங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இல்ல நான் அதை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இந்த துணை ஜனாதிபதி பதவிக்கு ஒரு நடுநிலையான நபர், இன்னொன்னு ஒரு பேலன்ஸ் வரும் சார் உங்களுக்கு. அதாவது ஏற்கனவே ஜனாதிபதியாக பாஜகவை சார்ந்த ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே.
துணை ஜனாதிபதியாக இந்தியா பிளாக்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவரும் வந்து ஒரு அரசியல் சார்பு இல்லாதவரா வரும்போது உங்களுக்கு இருவருக்குமான ஒரு பொலிட்டிக்கல் பேலன்ஸ் ஏற்படலாம்ல. அது ஒரு ஜனநாயகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம்ல, அடுத்த கட்டமா நீங்க பார்க்கலாம்ல. அப்ப அதை நோக்கிதான் வந்து இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அந்த தியாகத்தை ஏதாவது பண்ணிருக்காங்க. துணை ஜனாதிபதி சார்பு எல்லாம் கொடுத்திருக்காங்களா? இல்ல நான் எனக்கு என்னன்னா திருப்பி பழச பேசுறதுனால மாறுமான்னு எனக்கு தெரியாது. நீங்க முன்னுதாரணம் எதையும் இல்ல காங்கிரஸ் அன்னைக்கு பண்ணிருக்கா, இன்னைக்கு தனியா பேசுவோம். அதை பத்தி எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இன்னைக்கு பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? 30 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்து பேசுவோமா? 30 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்தது, இன்றைக்கு காங்கிரஸ் என்ன கொள்கையை பேசிக் கொண்டிருக்கிறது, அதுல ஏற்பட்ட மாற்றம் என்ன? அப்போ அதெல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்கணும். 30 வருஷம் இருந்த காங்கிரஸோ இன்னைக்கு இருக்க காங்கிரஸோ ஒண்ணு கிடையாது. நான் திரு நாகராஜன் அவர்கள்ட்ட, கருணாராஜன், தெலுங்கு தேசம் யார் ஆதரிக்க போகுது அப்படின்றதுல ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் திமுக எம்பிக்கள் திரு சிபிஆர் ஓட்டு போடணும், அவர் தமிழர் அப்படின்னு. இப்போ ஆந்திராவில் இது என்ன மாதிரி எதிரொலிக்கும், தெலுங்கானாவில் என்ன மாதிரி எதிரொலிக்கும்? இன்னும் சொல்லணும்னா டிடிபி ஒரு முடிவெடுத்தா அது தேசிய அளவில் ஆட்சியிலேயே பிரச்சனை ஏற்படுத்துன்றார். நீங்கள் என்னங்க அமெரிக்காவில் இருந்தால் கூட்டு வந்து நிப்பாட்ட முடியும்? இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு குடிமகன், பச்சை தமிழன், 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களால், அந்த உலகம் இல்லை இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு தலைவர், தமிழகத்தில் எல்லோருக்கும் அறிமுகமான தலைவர், தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு எந்த கட்சி போய் கேட்டாலும் அதற்கு பதிலளிக்க தயாராக ஒரு பண்பான ஒரு மனிதரை வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் அது இது நான் அமெரிக்காவிலேருந்து வேட்பாளர் கூட்ட வர முடியுமா? அண்ணன் தான் அருமையாக சொன்னார். சிவசேனா வந்து அவர்கள் இந்துத்துவா கொள்கையை ஆதரிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ்க்கு எதிரான நிலையில் காங்கிரஸ் கொண்டு வந்த வேட்பாளரை மராட்டியத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக ஆதரித்தோம் அப்படின்னு ஒரு அருமையான உதாரணம். உங்கள்கிட்ட அந்த உதாரணம் தமிழ்நாட்டில் கிடையாது சார். அப்துல் கலாம் ஐயா அவர்களை 2வது முறையும் கொண்டு வர வேண்டும் என்று பிஜேபி முயற்சி செய்த போது முதல்வர் கலைஞர், அப்போது இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என்ன சொன்னார்? இல்லை எனக்கு வந்து சோனியா காந்தி, இந்திரா காந்தி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தூதுவரை அனுப்பிட்டாங்க, சோனியா காந்தி எல்லாம் ஒரு தூதுவரை அனுப்பிட்டாங்க, இனிமேல் நான் மாற்ற முடியாது, அந்தோணி வந்து என்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன், இனிமேல் அப்துல் கலாம் நம்ம ஆதரிக்க முடியாதுங்கிற முடிவை தானே சொன்னார். இதே வைகோ முழங்கியிருக்காருங்க, பல பேட்டிகளில் மேடைகளில் முழங்கியிருக்கிறார், நானே கேட்டிருக்கேன். என்ன முழங்கியிருக்கிறார்? ஒரு பச்சை தமிழர் அண்ணன் ஐயா மூப்பனார் அவர்களை பிரதமராக வருவதை கலைஞர் தடுத்தார் அப்படின்னு அவர் பேசுகிற இன்னைக்கு உள்ள தட்டிங்கனாலும் கூகுளில் செய்தி வரும். அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழன் வளர வேண்டும், உயர வேண்டும், உயர்ந்த பதவியில் இந்தியாவை அலங்கரிக்க வேண்டும் இந்தியாவிலே என்ற நிலையெல்லாம் இல்லை. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? அப்புறமேலு பா சிதம்பரம் வந்து என்கிட்ட கேட்கல, மூப்பனார் கேட்கல, முடிகிற வரைக்கும் பேசாம இருந்தீங்க, அப்புறம் சப்பக்கட்டு கட்டிங்க. அப்துல் கலாம் மேட்ல அந்தோணி பார்த்துட்டு போயிட்டா, நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால அப்துல் கலாம் ஐயாவை மீண்டும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கடந்து போனீங்க. தமிழர் உணர்வு, அப்துல் கலாம் போன்ற ஒரு மாமேதைகள், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்தியாவில் மாமேதைகள்லாம் திருப்பி கொண்டு நீங்க சிந்திக்கல. அன்னைக்கும் முதல் முறை ஜனாதிபதி ஆக்குறதுல திமுகவின் பங்கு அன்னைக்கும் அது புதுசா எல்லாருமே சப்போர்ட் பண்ண. அன்னைக்கும் அரசியலை தான் பார்க்குறேன், இன்னைக்கும் அரசியல் பார்க்குறீங்க. தம்பி கேட்டா இதுல வந்து வேற எதெல்லாம் உள்ள விடுறாரு. 2,17,00,000 ரேஷன் கார்டுல எத்தனை ரேஷன் கார்டு 20 கிலோ 30 கிலோ அரிசி வாங்குதே? ஒவ்வொரு அரிசி மணியும் மத்திய அரசு கொடுக்குது. ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 23 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். 100 நாள் வேலை திட்டம் நம்ம பேசுறோம்ல, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமா மாத்துவேன்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. அந்த 100 நாள் தான் இருக்கு. ஆனா அந்த 100 நாள் 148 ரூபாய் சம்பளத்தை 318 ரூபாய் மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற திருமகன். அந்த சம்பளத்தை கொஞ்சம் கூட பேசக்கூடாது. அந்த சம்பளத்தை 69 லட்சம் பேர், 89 லட்சம் பேர் பதிஞ்சு வச்சிருக்காங்க மிஸ்டர் காக்கி. 89 லட்சம் பதிஞ்சு வச்சிருக்காங்க. 69 லட்சம் ஆவரேஜா சம்பளம் வாங்குறாங்க பாருங்க. அந்த 69 லட்சம் பேருக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் 90% ஒருவர் 300 ரூபாய் சம்பளம் வாங்கினா 270 ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. வீட்டுக்கு குடிநீர் குழாய் திட்டம் கொடுத்து என்னமோ ஒன்றும் தெரியாத மக்களை ஏமாத்துற மாதிரி அவருக்கு பள்ளிக்கூடத்தில் 221 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு நீங்க பள்ளிக்கூடத்தில் நடத்துற பற்றி பேசுறீங்க. இப்ப மருத்துவத்துறை இந்த பட்ஜெட்ல தம்பி அவர் கையில வச்சிருக்காருல, அதுல ஆன் பண்ணி தமிழ்நாடு பட்ஜெட்ல 3 லட்சம் கோடி போட்டிருக்கோம். வெயிட் 3 லட்சம் கோடி போட்டிருக்கோம். 81,000 கோடி மத்திய அரசு ஃபண்டு. அதை பார்த்துட்டு இப்போ அடுத்த ரவுண்டில் பேச சொல்லுங்க. சரி, ஓகே திரு சஃபி.
கார்கே சார் வெற்றி உறுதி. நீங்க துணை ஜனாதிபதிக்கு அண்ணன் சரியா, சட்டம் சரியா, நீதி சரியாங்கிறது இல்ல. எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவிங்க. இதுல வந்து உங்க சித்தாந்தத்துக்கு என்ன வேலை இருக்கு? இந்த சித்தாந்தம் தான் இந்தியாவின் பெரும்பான்மை சித்தாந்தங்கிறது உலகத்துக்கு தெரியும். இது யாரும் மறுக்கல. கார்கே இப்போ அவர் அண்ணன் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு, அண்ணனும் வந்து அதுக்கு ஒப்புதல் தர்றாரு, சிபிஆர் அவர்கள் வெற்றி பெறப் போகிறான்னு சொல்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டிய தாழ்மை கடமை நீங்களும் நானும் இருக்கிறோம், தமிழனா ஒத்துக்கிறோம். பட் இவங்க மீண்டும் மீண்டும் ஒரு கட்டமைறாங்க இல்லையா? தமிழனாக இருந்தால் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? அண்ணன் ஒரு 4 தடவை சொல்லிட்டார், பச்சை தமிழன், மஞ்சள் தமிழன், சிவப்பு தமிழன் சொல்லிட்டார், 4 தடவை சொல்லிட்டார். பட் இந்த ஒற்றை விஷயங்களை கொண்டு வராங்க இல்லையா? என்ன இருந்தாலும் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவரை வந்து நாங்கள் வந்து குடியரசுத் தலைவரை கொண்டு வந்துட்டோம், மணிப்பூரை எரிக்க விட்டோம். ஒரு இஸ்லாமிய திருத்தி சொல்லுங்க, பழங்குடியின சமூகம் இந்திய வரலாற்றிலேயே எந்த அரசாங்கமும் ராம்நாத் கோவிந்த் வச்சிருந்தீங்க, அவர் பாவம் கோயிலுக்குள்ள விடல. என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து அப்துல் கலாம் இருங்கண்ணே பேசி நீங்க பேசும்போது வந்தனா இடையில நீங்களே பார்த்தீங்க. திரு முனவர் பாஷா அவர்கள்ட்ட ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் நிப்பாட்டுறோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து தெலுங்கு தேசத்திலிருந்து குரல் வராதா? அங்கே தெலுங்கானாவிலிருந்து அந்த மாநில முதலமைச்சர் சொல்கிறார் எல்லாரும் ஆதரிக்கணும்னு. அது அந்த கணக்கெல்லாம் பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியிலேயே துண்டு விழுகும்ல சார். அதாவது சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை உங்களுக்கே நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் YMCA ராயப்பேட்டை YMCAல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று அந்த மேடையிலே அறிவித்தார். அந்த மேடையில் சந்திரபாபு நாயுடுவும் இருந்தார். அந்த மேடையை விட்டு இறங்கிய சந்திரபாபு நாயுடுவை பார்த்து பத்திரிகையாளர்கள் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறாரு என்று கேட்டபோது அது அவருடைய கருத்து, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பகிரங்கமாக அறிவித்தவர் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள். எனவே அவர் இன்றைக்கு ராகுல் ஏத்துக்கிறதுல தயக்கம் இருக்கலாம் சார். அவங்க மாநிலத்தை சேர்ந்த இங்க இருக்கிறவங்கள அவங்க மாநிலத்தில் வரவனை ஏத்துக்க தயாரா இல்லை. அவர் மட்டும் எப்படி தமிழ்நாட்டில் கேட்குறீங்கல்ல சிபிஆருக்கு ஆதரவு கொடுங்கன்னு திமுக எம்பிக்கள் ஆதரவு கொடுங்க. நான் என்ன சொல்றேன், இங்கே கேட்கிறார் சார் இங்கே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அவங்க திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வந்து சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. என்டிஏ கூட்டணியில் தான் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி இழந்த ஆட்சியை மீட்டு எடுத்திருக்காரு. அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு தான். அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சி அவர் இழக்க தயாராக இருப்பாரா? சிறையில் அவரை அடித்து எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அத்தையும் தாங்கிட்டு தியாகம் பண்ணி மரியாதைக்குரிய நரேந்திர மோடியினுடைய ஆதரவோடு மீண்டும் முதலமைச்சராகி இருக்கின்ற அவர் பெற்று அந்த ஆட்சியை இழக்க தயாராக இருப்பாரா? அதனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரைத்தான் ஆதரிப்பார். அந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது. கண்டிப்பாக துணை ஜனாதிபதி தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதோடு மட்டுமல்ல, இந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உருவாகப் போகிறது. அதை நீங்கள் பொறுத்திருந்து தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது பார்க்க போகிறோம். எனவே எந்த மாற்றமும் வராது. அவர்களுக்கு வேறு வழி. கூடுதல் புதிய வாக்குன்னு சொன்னா இந்தியா கூட்டணியின் வாக்கா சார்? நீங்க இப்ப நவீன் பட்நாயக் இருக்காரு, அவங்கெல்லாம் எந்த கூட்டணியில் இருக்காங்க? அவங்க ஓட்டெல்லாம் இருக்குல்ல சார். விஆர்எஸ் இது மாதிரி கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்க வாக்குகள்லாம் அங்கே தான் வரும். நீங்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி கண்டிப்பாக அவர் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காவது என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார். அவர் அடிக்கடி பிரதமரை போய் பார்க்குறாரு, கொள்கிறாரு. அதனால் வந்து புதிய வாக்குகள் கூட கூடுதலாக பெற்று சிபிஆர் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அது தெரிந்துதான் இந்தியா கூட்டணி பாவம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை பலிகடாக்கி இருக்கிறது. அதுதான் என்னுடைய கருத்து. திரு கருணாராஜன், காங்கிரஸ் முதல்ல கேட்டது ஒரு பொது வேட்பாளரை வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. இதே சிபிஆர் அவர்களை காங்கிரஸோடு அமர்ந்து பேசியிருந்தா இன்னைக்கு இந்த போட்டியே இருந்திருக்காது. பொது வேட்பாளர் அறிவிக்காததுனால தான் அவங்க போட்டி வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்ற பார்வையில் அறிவித்த பிறகு கூட நம்ம எல்லா தலைவர்களோடும் பாரத பிரதமர் பேசியிருக்கிறாரு. ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம முதலமைச்சரோட பேசியிருக்கிறாரு. எங்கள் மாநில தலைவர் பேசியிருக்கிறாங்க.
இது துணை ஜனாதிபதி ராஜ்யசபையை நடத்துவதற்கான ஒரு தலைவர். அவர் பொதுவான ஒரு நபராக இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் கூட பேசுனீங்க, சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நீதிபதி வேணுமா, ஒருத்தர் அண்ணன் சிபிஆர் போன்றவர்கள் வேண்டுமா என்னென்ன. இதில் சட்டம் மட்டுமே ஆட்சி இல்லை, மக்களுடைய விருப்பமும் தான் ஆட்சி. மக்கள்லாம் சேர்ந்து தான் சட்டத்தை தேர்ந்தெடுக்கிற, சட்டத்தை நிறைவேற்றுகிற எம்பிக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அதுக்காக தான் பொதுவான ஆள் மட்டுமே சட்டம். நான் பொதுவான விஷயத்த பேசுறேன். பொதுவான சட்டப்படியே பொதுவாக அவர் சட்டம் மட்டுமே தெரிந்ததனால் ஒருத்தர் பெரிய தலைவராயிட முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது லிஃப்ட்டில் போகும்போது அந்த பையன் அழுதுட்டு அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். என்னன்னு கேட்டாரான், ஐயா நான் லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்னை நிரந்தரமாக்குறதுக்குன்னா நான் 8வது படிச்சிருக்கணும்னு என்னை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மனுவன்னாராம். நேராக அதிகாரியை கூப்பிட்டாராம், வாங்கங்க சட்டப்படி இருக்குது, ரைட்டு தான், நான் முதலமைச்சராக இருக்கேன், நான் 8வது படிக்கலை, ஆனால் லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவான், பட்டன் அமுக்குவான், திருப்பி பட்டன் அமுக்குவான், அதுக்கு படிக்காட்டி என்ன அந்த வேலையை கொடுக்கக்கூடாதா? இது பொதுவான ஒரு யதார்த்தமான ஒரு அணுகுமுறை. அது பெருந்தலைவர். இதே மாதிரி அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு மக்களுடைய நாடி துடிப்பு தெரியும், இந்த தேசத்தில் இருக்க எல்லாருடைய நாடி துடிப்பும் தெரியும். அவர் போன்றவர்கள் வந்தால் இன்னும் சுதர்சன் ரெட்டி ஐயா அவர்களை விட சிறப்பாக தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கட்சி பாகுபாடின்றி அதை வரவேற்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இன்னும் பல பேர் இங்கே இண்டிகூட்டில் இருக்க பல தலைவர்கள் கூட அவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த தேர்வு என்பது 9ஆம் தேதியோட முடியப்போகுது, அவ்வளோதான். ஆனால் அவர் இந்த இந்தியாவுக்கு ஒரு துணை ஜனாதிபதியாக இருந்து மிக சிறப்பாக வழிகாட்டக்கூடிய தலைவராக திகழ்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இருந்த பதவி வைத்த ஜார்க்கண்டிலிருந்து சரி, அடுத்து இங்கே மகாராஷ்டிராவும் சரி, அங்கே இருக்கிற எந்த ஆட்சிகளும் எந்த குழப்பமும் இல்லாமல் அருமையாக நிர்வகித்திருக்கிறார். அதே நடைமுறையில் துணை ஜனாதிபதி என்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு தமிழ் என்ற முறையில் பெருமை சார். பாப்பா கூட தமிழன் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னாங்க, தமிழன் தான் சொல்ல முடியும். தமிழனாக இருந்து இந்தியாவுக்கு வழிகாட்டுவார். ஓகே, சொல்லுங்க. இல்லை, கொஞ்சம் விலாவரியாகவே பேசிடுறேன். தமிழனாக இருந்து அவரை போட்டிருந்தா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதிலே சொல்ல, பொதுவான ஒரு வேட்பாளருங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வரவே இல்லை. சிபிஆர் அவர்கள் பொதுவான வேட்பாளராக எடுத்துக்கொள்ளவே முடியாது 100%. இப்போ பொதுவான ஆளாக இருந்தாக்கா நீங்கள் ஏன் இளையராஜா அவர்களை போட்டிருக்கலாமே, இசைஞானி இளையராஜாவை. அப்படியும் இல்லை, இஸ்லாமியர் மேலே ரொம்ப ஏஆர் ரஹ்மானை போட்டிருக்கலாமே. சார் பாயிண்ட்டுக்கு வரேன் சார். என்னன்னா நீங்கள் பொதுவான வேட்பாளர் சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை கொண்டு வருதுதா சார் பிரச்சனைங்க. ஏன் இளையராஜா அவர்கள் உங்க எம்பி தானே, அவரை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் கொண்டு வந்து, தமிழர் தானே, கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரலையே. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, இப்போ மீண்டும் மீண்டும் முனவர் பாஷா அண்ணன் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், பாவம் அந்த ஜட்ஜுன்னு சொல்றீங்க. அவரை பற்றிய மிக முக்கியமான விஷயம் இல்லை, அண்ணன் சொன்னாரு பாவம் பலிகடான சொல்லிட்டாரு. அவரை பற்றி மிக முக்கியமான சில விஷயங்களை மறைக்கிறோம். அவர் நமக்கு தெரியும், சத்தீஸ்கரில் ஆயுதப்படைக்கு எதிராக ஒரு விஷயத்தை கோர்ட்டில் தீர்க்கமாக தடை வாங்கியவர். அதை விட ரொம்ப முக்கியம், கல்வி சார்ந்த விஷயங்களில் சமூக நீதி பேசக்கூடியவர் கோர்ட்டுக்குள்ள. இப்பவும் சார் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார். அது ஏன் தமிழ்நாட்டில் இல்லைன்னா பெரியார் இங்க இருந்தார், அதுதான் விஷயம். என்னன்னா மீண்டும் சொல்றேன் என்ன அண்ணன் மீண்டும் குறுக்க வருது, தவறு கார்கே. இது நாகரிக பாஜகவுடைய இது என்னன்னா, ஒரு சமூக நீதி பேசும் ஒருவர் துணை ஜனாதிபதியாக இருந்தால் அந்த அவை எப்படி நடக்கும் என்பது பாஜகவுக்கு தெரியும். அதனாலதான் இந்த பிரச்சனை. சிபிஆர் எப்படியும் சொன்னார் இல்லையா, அவர் தான் ஜெயிப்பார். முனவர் பாஷா போல உள்ள அண்ணன்களுக்கு சிபிஆர் போற ஆட்கள் இருக்கலாம், ஆனா எங்களை போன்ற ஆட்களுக்கு சமூக நீதி பேசும் ஆட்கள் இருந்தால் நல்லது என்கிறோம். அதுதான் இந்தியா, இந்தியா, அதுதான் உண்மை. சமூக நீதிக்கு இன்னைக்கு துணை புரிந்திருப்பது, இன்றைக்கு இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டி இருப்பது எந்த ஆட்சிங்க? காங்கிரஸ். எந்த ஆட்சிங்க? காங்கிரஸ் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிருக்காங்க. காமராஜருக்கு பிறகு ஒரு இரட்டைமலை பரமேஸ்வரன் மாதிரி, ஒரு கக்கன் மாதிரி ஒரு சரியான இலக்கா சமுதாய தலைவருக்கு ஒரு உருப்படியான இலக்காவை இனியன் ராபர்ட் ஒரே அவர் முடிச்சது. இனியன் ராபர்ட் ஒரே வரி. இனியன் ராபர்ட் மட்டும் அவர் தான் சார். இனியன் ராபர்ட் மட்டும் தான் பேசுறாரு. இனியன் ராபர்ட் ஒரே வரி. இல்ல என்னன்னா மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா, சிபிஆர் அவர்கள் மிகவும் நல்லவர், மிகவும் பண்பானவர் என்ற கருத்து தான்
திருப்பி சொல்ல முயற்சி பண்றாங்க. அவர் நல்லவர் இல்லைன்றது யாரும் இங்க சொல்லவே இல்லை. கருணாகரன் சார் கூட ரொம்ப நல்லவர் தான், நல்லா பழகக்கூடியவர், என்கிட்ட நான் நேர்ல நல்லா பேசக்கூடியவர் தான். ஆனா அதற்காக அவரோட கொள்கையை நான் ஏத்துப்பேன்? நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். அப்ப அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்களோ கட்சிகளோ சிபிஆருக்கு வாக்களிக்காது என்பது அந்த அடிப்படையில தான் நாங்க பேசலாம். அப்போ இது அவங்களுடைய அடையாளத்தை தாண்டி அவங்க கொள்கையை நோக்கி தான் இது செயல்படுகிறது. அது மாதிரிதான் உங்களுக்கு ஆந்திராவில கூட இங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, ஒரு புது வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி இருப்பார். உங்களுக்கு இவரு பொது வேட்பாளராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சட்டம் தெரியலன்னா பரவாயில்ல, சட்டத்துக்கு எதிரான இயக்கத்துல இருந்தவங்க எப்படி நம்ம பொது வேட்பாளராக பார்க்க முடியும்? 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட உங்களுடைய வேஷம் கலைகிறது. உங்களுடைய வேஷம் சொல்றேன், உங்க கொள்கை நம்பர் சார்ந்த கேமா இருக்க போகுதா இல்ல கொள்கை சார்ந்த போட்டியாக இருக்க போகுதா அப்படின்றத துணை ஜனாதிபதி தேர்தல் எதை உணர்த்த போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சி